இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மத்திய கிழக்கில் நீண்ட காலமாக நீடித்து வரும் பதற்றம் மீண்டும் ஒரு புதிய கட்டத்தை எட்டியிருக்குது. குறிப்பாக லெபனானின் தெற்கு பகுதிகளில் கடந்த சில மணி நேரங்களாக இடம்பெற்று வரும் தாக்குதல்கள் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையிலான மோதல் மேலும் பிரிவடையும் அபாயத்தை வெளிப்படுத்துகின்றன. லெபனானின் முக்கிய கடலோர நகரங்களில் ஒன்றாக விளங்கும் டைர் நகரம் மற்றும் அதனை சுற்றியிருக்கிற பல பகுதிகள் அதிகாலை நேரங்களில் கடுமையான வான்வழி தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன. உள்ளூர் ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்கள் வெளியிட்ட தகவல்களின்படி இந்த தாக்குதல்கள் தொடர்ச்சியாக பல மணி நேரங்கள் நீடித்திருக்கின்றன. பல குடியிருப்பு பகுதிகள் சேதமடைந்திருக்கிறதோடு பொதுமக்கள் மத்தியில் அச்சமும் பதற்றமும் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. டைர் என்பது சாதாரண நகரமல்ல. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வரலாற்றை கொண்ட ஒரு முக்கிய துறைமுக நகரமாகும். லெபனானின் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கிற இந்த நகரம் அரசியல், பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனால் இந்த நகரை சுற்றியிருக்கின்ற எந்த இராணுவ நடவடிக்கையும் உடனடியாக சர்வதேச கவனத்தை ஈர்க்கும். அதிகாலை நேரத்தில் நகரை சுற்றி தொடர்ச்சியாக வெடிப்பு சத்தங்கள் கேட்கப்பட்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தார்கள். பல குடும்பங்கள் பாதுகாப்பான பகுதிகளை நோக்கி தஞ்சம் தேடி சென்றதாகவும் கூறப்படுது. டைர் நகரத்துக்கு வெளியே அமைந்திருக்கின்ற டைர் பகுதி மீது ஒரே நேரத்தில் பல ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தாக்குதலின் போது வானம் முழுவதும் புகை மூட்டத்தால் சூழப்பட்டதாகவும் வெடிப்புகளின் அதிர்வுகள் பல கிலோமீட்டர் தூரம் வரை உணரப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்குது. அந்த பகுதியில் இருக்கின்ற குடியிருப்பு கட்டிடங்கள், சிறிய வணிக நிலையங்கள் மற்றும் சாலைகள் சேதமடைந்ததாக உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்பு பணியாளர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. டைர் நகருக்கு அருகில் இருக்கின்ற அல்பாஸ் பாலஸ்தீன அகதி முகாம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. பல தசாப்தங்களாக பலஸ்தீன அகதிகள் வசித்து வரும் இந்த முகாம் ஏற்கனவே மனிதாபிமான சவால்களை எதிர்கொண்டு வந்த நிலையில் புதிய தாக்குதல்கள் அங்கிருக்கின்ற மக்களின் வாழ்க்கையை மேலும் சிக்கலாக்கி இருக்கின்றன. பல குடும்பங்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு மையங்களில் தஞ்சமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வான்வழி தாக்குதல்களுடன் மட்டுமல்லாமல் இரவு முழுவதும் பீரங்கி குண்டுவீச்சுகளும் நடைபெற்றதாக தகவல்கள் கூறுகின்றன. டைர் நகரின் பல பகுதிகளில் தொடர்ச்சியான வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக அங்கிருக்கின்ற மக்கள் கூறியிருக்கிறார்கள். பாதுகாப்பு ஆய்வாளர்களின் கருத்துப்படி இவ்வாறான தாக்குதல்கள் எதிரணியின் தொடர்பு வழிகள், ஆயுத கிடங்குகள் மற்றும் போர் நடவடிக்கைகளுக்கான தளங்களை பாதிக்க முயலும் ஒரு விரிவான இராணுவ திட்டத்தின் பகுதியாக இருக்கலாம். இந்த நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பும் பல பகுதிகளில் எதிர் தாக்குதல்களை மேற்கொண்டதாக அறிவிச்சிருக்குது. தென்மேற்கு எல்லை பகுதிகளில் அமைந்திருக்கிற பயாடா நகரில் இருந்த இஸ்ரேல் படைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா கூறியது. இதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் குறித்து முழுமையான தகவல்கள் வெளியாகவில்லை. அதேபோல கியாம் பகுதியில் இருந்த இஸ்ரேல் படைகளையும் தாக்கியதாக அந்த அமைப்பு தெரிவித்தது. கடந்த சில வாரங்களாக இந்த பகுதி கடுமையான மோதல்களின் மையமாக மாறியது. கியாம் என்பது தெற்கு லெபனானின் மிகவும் முக்கியமான எல்லை பகுதிகளில் ஒன்றாகும். இஸ்ரேல் எல்லைக்கு அருகில் அமைந்திருக்கிற இந்த பகுதி இராணுவ நடவடிக்கைகளுக்கு உகந்த புவியியல் அமைப்பை கொண்டது. இதனால் இந்த பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது இரு தரப்பிற்கும் முக்கியமாக கருதப்படுது. கடந்த சில நாட்களாக இங்கு கடுமையான துப்பாக்கிச்சூடு, ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் பீரங்கி குண்டுவீச்சுக்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்திய மாவட்டத்திலும் புதிய நடவடிக்கை ஒன்றை ஆரம்பிச்சிருக்கிறதாக அறிவித்திருக்குது. இந்த மாவட்டம் தெற்கு லெபனானின் முக்கிய நிர்வாக மையங்களில் ஒன்றாகும். அங்கு நடைபெறும் எந்த இராணுவ நடவடிக்கையும் பிராந்தியத்தின் பாதுகாப்பு சூழ்நிலையை நேரடியாக பாதிக்கும். வரலாற்று சிறப்புமிக்க ஃபியூஃபோர் கோட்டையை சுற்றியிருக்கின்ற
உயரமான பகுதிகள் தற்போது மோதல்களின் முக்கிய மையமாக மாறியிருக்கின்றன. இந்த உயரமான நிலப்பகுதிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது சுற்றியிருக்கின்ற பகுதிகளை கண்காணிக்கவும் இராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் உதவுவதால் இரு தரப்பினரும் அந்த பகுதிக்காக கடுமையாக போரிட்டு வருகிறார்கள். பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுவதன்படி இந்த உயரமான பகுதிகளின் கட்டுப்பாடு அடுத்த கட்ட போரின் திசையை தீர்மானிக்கக்கூடும். லிதானி ஆற்றின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கிற நிகா நகரின் மீதும் இஸ்ரேல் தாக்குதல்களை அதிகரித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் தெற்கு லெபனானை மட்டுமன்றி கிழக்கு லெபனானின் சில பகுதிகளிலேயும் இராணுவ அழுத்தத்தை அதிகரிக்க இஸ்ரேல் முயற்சித்து வருவதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இந்த மோதலின் மிகப்பெரிய பாதிப்பை பொதுமக்களே சந்தித்து வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். பலர் பள்ளிகள், சமூக மையங்கள் மற்றும் தற்காலிக முகாம்களில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். மருத்துவமனைகள் காயமடைந்தவர்களால் நிரம்பியிருக்கிறதாகவும் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களின் பற்றாக்குறை நிலவுவதாகவும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல சர்வதேச அமைப்புகள் நிலைமையை கவனித்து வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயமாகவே இங்கு கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் நிலைமையை கவனித்து வருகின்றன. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் உடனடி அந்த பதற்ற தணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பல நாடுகள் வலியுறுத்தியும் இருக்கின்றன. அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், அரபு நாடுகள் உள்ளிட்ட பல தரப்புகள் மோதல்கள் மேலும் விரிவடையாமல் இருக்க தூதரக முயற்சிகளை மேற்கொண்டும் வருகின்றன. தற்போதைய சூழ்நிலையை பார்க்கும்போது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதல் இன்னும் தீவிரமான கட்டத்தை நோக்கி செல்லும் அபாயம் இருப்பதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்க முக்கியமான விடயமாகத்தான் இருக்கின்றது. தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள், நிலத்தள மோதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் எல்லை பகுதிகளில் நடைபெறும் இராணுவ நடவடிக்கைகள் இந்த மோதல் ஒரு பெரிய பிராந்திய போருக்கு வழிவகுக்குமா என்ற ஒரு கேள்வியையுமே கூட எழுப்பியிருக்கின்றன. மொத்தத்தில் டயர், கியாம், பயாலா, நபத்தியே, நிகா மற்றும் பியூஃபோர்ட் கோட்டை பகுதிகளில் நடைபெற்று வரும் சம்பவங்கள் லெபனானின் பாதுகாப்பு நிலைமையை மிகவும் ஆபத்தான கட்டத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றன. அடுத்த சில நாட்களில் நடைபெறும் இராணுவ மற்றும் அரசியல் முன்னேற்றங்கள் இந்த பிராந்தியத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக அமையக்கூடும் என்பதுமே இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயமாகத்தான் கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் உலகளவிய ரீதியில் நடக்கின்ற இந்த போர் இன்னும் எவ்வாறு அமையப்போகின்றது, இந்த போர் நிலைமை இன்னும் எப்படியெல்லாம் மோசமடைய போகின்றது, இன்னும் எத்தனை உயிர்களை நாங்கள் காவு கொடுக்க போகின்றோம் என்ற விடயங்களை எல்லாமே நாங்களும் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கின்றோம். ஆகவே என்ன நடக்கப் போகின்றது, இந்த போர் நிலைமை இன்னும் வரும் நாட்களில் எவ்வாறு அமையப் போகின்றது, இந்த போர் முடிவுக்கு வருமா என்பதையெல்லாம் நாங்களும் பொறுத்திருந்தே பார்க்கலாம்.